சுவாமியே சரணமையப்பா. ஆன்மீக சிறப்பு வாய்ந்த சபரிமலை. கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்ப பக்தர்களின் சரணகோஷம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஆண்டுதோறும் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி கட்டி 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிக்கிறார்கள். கேரள மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பத்தனம்திட்டா என்ற இடத்திற்கு அருகே அமைந்துள்ளது சபரிமலை. இந்த மலை மீது மிகவும் பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோவில் உள்ளது. இங்கு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசிக்க செல்வார்கள். சபரிமலை ஐயப்பன் ஆலயம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1535 அடி உயரத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்கிறது. அகிலத்தை காக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அன்னை லலிதா திரிபுர சுந்தரி இருக்கிறார். இவரை பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் தவமிருந்து வழிபட்டனர். அவர்கள் முன் தோன்றிய அம்பாளிடம் விஸ்வரூப தரிசனம் காட்டியருள வேண்டும் என்று வேண்டினார். அதன்படியே தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அம்பாள் காட்டினார். அப்போது அந்த தேவியின் இதயத்தில் 1,00,000 இதழ்கள் கொண்ட தாமரை பூவில் ஒரு சக்தி இருப்பதை மும்மூர்த்திகளும் கண்டனர். அந்த சக்தியே மகாசாஸ்தா. அந்த சக்தி தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் மனதிற்குள் நினைத்தனர். அதன்படியே சிவனுக்கும் மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவுக்கும் ஹரிஹர அம்சமாக ஐயப்பன் என்ற பெயரில் அவதரித்தார் சாஸ்தா. தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி வந்த மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்த பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை. சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை என போற்றப்படுகிறது. 18 மலைகளுக்கு இடையே சுவாமி ஐயப்பனின் கோவில் இருக்கிறது. இந்த ஆலயத்தை சுற்றிலும் மாளிகைப்புறத்தம்மன், கன்னிமூல கணபதி, வாவா சுவாமி, கடுத்த சுவாமி ஆகிய துணை தெய்வங்கள் உள்ளனர். மலை மீதுள்ள இந்த ஆலயத்தை அடைவதற்கு 2 பாதைகள் இருக்கின்றன. எரிமேலி என்ற இடத்திலிருந்து அடர்ந்த காட்டுப்பகுதி வழியாக 61 கிலோமீட்டர் நடைப்பயணம் செல்ல வேண்டும். மற்றொன்று பம்பை ஆற்றிலிருந்து 5 கிலோமீட்டர் நடைப்பயணம் செல்ல வேண்டும். சபரிமலையானது சுயம்பலிங்க பூமி, யாக பூமி, பலி பூமி, யோக பூமி, தபோபூமி, தேவபூமி, சங்கமம் பூமி என்ற 7 சிறப்புகளை கொண்டது. இங்கு சிவனைப் போல தியான கோலத்திலும் விஷ்ணுவைப் போல விழித்த நிலையிலும் ஐயப்பன் அருள்பாலிக்கிறார். ஐயப்பனுக்கு பிடித்தமான அபிஷேகம் நெய் அபிஷேகம். பக்தர்கள் இருமுடி கட்டி கொண்டு வரும் தேங்காய்க்குள் இருக்கும் நெய்யை கொண்டு ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு பக்தர்கள் அளித்த நெய் பரமாத்மாவுடன் இணையும் தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. சபரிமலை ஐயப்பனுக்கு விபூதி, சந்தனம், பால், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், 108 1 நாணயம் ஆகிய 8 பொருட்களை கொண்டு செய்யப்படும் அபிஷேகம் அஷ்டாபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்திற்குள் வரும் பக்தர்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கும் தத்துவமசி என்ற வார்த்தையை பார்த்திருப்பார்கள். அதற்கு நீயும் கடவுள் என்று பொருள். மகர சங்கராந்தி அன்று இத்தலை இறைவனான ஐயப்பன் பொன்னம்பலமேட்டில் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சி தருவார். இந்த ஜோதியை அப்பாச்சிமேடு, பம்பை, பெரியானை வட்டம், புல்மேடு ஆகிய இடங்களிலிருந்து தரிசிக்க முடியும். சபரிமலையில் ஐயப்பன் கோவிலுக்கு பின்புறம் மாளிகைப்புறத்தம்மன் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார். இங்கு தேங்காயை உடைத்து வழிபடக்கூடாது, மாறாக உருட்டி வழிபாடு செய்ய வேண்டும். அதோடு மஞ்சள் பொடியை அம்பாளுக்கு படைத்து வழிபாடு செய்யலாம். ஐயப்பனை புகழ்ந்து பாடும் பாடல்கள் பல பக்தர்களால் பாடப்பட்டிருந்தாலும் சபரிமலை ஆலயத்தில் நடைசாத்தப்படும் நேரத்தில் இசைக்கப்படும் ஹரிவராசனம் பாடல் மிகவும் முக்கியமானது. இது ஐயப்பனுக்கான தாலாட்டு பாடலாகும். சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு கோவில் சார்பாக அரவணை பாயாசமும் அப்பமும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதில் அரிசி, நெய், சர்க்கரை, ஏலக்காய் கலந்து செய்யப்படும் அரவணை பாயாசம் பலரது விருப்பமானதும் சுவைக்கு புகழ் பெற்றதும் ஆகும். சபரிமலை ஆலயத்தின் நிர்வாக உரிமை திருவாங்கூர் தேவஸ்தான குழுவிடம் உள்ளது. ஆலயத்திற்குள் பூஜை செய்யும் அதிகாரம் பெற்றவர்கள் தந்திரிகள் ஆவார். திருவாங்கூர் தேவஸ்தானம் சபரிமலை ஐயப்பன் கோவிலை சுமார் ரூபாய் 30 கோடிக்கு காப்பீடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பக்தனும் ஜாதி, மத, இன வேறுபாடின்றி ஒரே மனதுடன் சுவாமியே சரணமையப்பா என்ற ஒரே மந்திரத்தை உச்சரித்தபடி சுவாமி ஐயப்பனின் திருவடிகளை அடைய வேண்டும் என்பதே இந்த ஆலயத்தின் அடிப்படை. 6 படை வீடு கொண்ட ஐயப்பன். முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள் இருப்பது போல ஐயப்ப சுவாமிக்கும் 6 படை வீடுகள் உண்டு. பந்தளம். சபரிமலைக்கு செல்லும் வழியில் உள்ளது பந்தளம். இங்கு ஐயப்பன் மணிகண்ட பாலகனாக நின்ற நிலையில் தரிசனம் தருகிறார். இங்குள்ள விக்கிரகம் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும். குளத்துப்புழா பாலகனாக ஐயப்பன் காட்சி தருகிறார். எருமேலி. இங்கு எருமை முகத்துடன் திரிந்த மகிஷியின் மீது நின்று அவளை வதம் செய்தார். இங்கு ஐயப்பன் வில் அம்புகளுடன் தர்மசாஸ்தாவாக காட்சி தருகிறார். இங்கு ஐயப்ப சுவாமியின் தோழர் வாவர் பள்ளிவாசல், கோட்டை கருப்பசாமி கோவில்கள் உள்ளன. அச்சன் கோவில். இங்கு சுவாமி வன அரசனாக காட்சி தருகிறார். ஆரியங்காவு. இங்கு சாஸ்தா, பூர்ணா, புஷ்கலா தேவிகளுடன்
கல்யாண கோலத்தில் காட்சி தருகிறார். சபரிமலை சபரி பீடமே சபரிமலையானது.